அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 14 ஆகஸ்ட் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் சுதந்திர தின விழா உரையாற்றிய போது பன்றிக்காய்ச்சலை ஒழிக்க அரசுடன் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், இந்த ஆண்டு பருவமழை பொய்த்துவிட்டதால் மக்கள் அதனுடைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றும், இதனால் வேளாண்மை பாதிக்கப்பட்டு இருப்பதோடு குடிநீர் பிரச்சனையும் உருவாகி வருகிறது என்றும், இந்த சூழ்நிலையை சமாளிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்து வருகிறது என்று கூறியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் 63வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் அதிகமாக இருப்பதால் அனைத்து இடங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதியிலிருந்தும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலாவில் உள்ள ரயில் பாதைகளில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை சீர்குலைக்க தீவிரவாதிகள் ஊடுருவாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய கட்டுப்பாட்டு குழு தலைவர் திரு நல்லக்கண்ணு அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் வீட்டில் இன்று காலை அவரது வீட்டுக்கு மர்ம நபர்கள் காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்து வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்ததாகவும், வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதால் அந்த நபர்கள் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டதாகவும், கடந்த சில நாட்களாக நள்ளிரவில் மர்ம நபர்கள் தா பாண்டியன் அவர்கள் வீட்டு முன்பு நடமாடிக் கொண்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருப்பதாகவும், இதனை உடனடியாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பழ நெடுமாறன் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், இலங்கையில் சுமூக நிலை நிலவுகிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி கூறியிருப்பது அந்நாட்டில் 1,00,000 பேர் படுகொலை செய்யப்பட்டதை சுமூக நிலை என்று கருதுகிறாரா என்று அவர் கேள்வி எழுப்பியிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் இலங்கையில் சுமூக நிலை ஏற்பட்டு விட்டது என்று கூறியிருப்பதற்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருப்பதாகவும், கடைசி கட்ட போரில் 20,000 தமிழர்கள் கொல்லப்பட்டதை தமிழக முதல்வர் மௌனம் காத்து அதற்கான எந்த அறிவிப்பையும் விடாமல் மௌனம் காத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக எதிர்க்கட்சி தலைவியும் அதிமுக பொதுச்செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், பன்றிக்காய்ச்சலை கட்டுப்படுத்த கோரி தமிழக அரசை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் 16ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் செய்யும் என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. முதுமலை காட்டுப்பகுதியில் இருக்கும் ஒரு ஓட்டலில் தங்கியிருந்த பிரான்ஸ் நாட்டு சுற்றுலா பயணிகளின் தாய் மகன் இருவரும் காட்டுக்குள் நடைபயணம் செய்த போது அங்கு வந்த யானை கூட்டம் அவர்கள் இருவரையும் மிதித்ததாகவும், அதில் தாய் உயிரிழந்து விட்டதாகவும், மகன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக ஊட்டியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் சுதந்திர தின விழாவை சீர்குலைக்க சதியாக திருப்பூரில் வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனை போலீசார் தனியாக எடுத்து சென்று அவற்றை செயலிழக்க செய்ததாகவும், இவை வெடித்திருந்தால் 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்று திருப்பூரிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சைபர் கிரைம் குற்றங்களை கண்டுபிடிக்க சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில்
அதிநவீன ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை கமிஷனர் ராஜேந்திரன் அவர்கள் இன்று தொடங்கி வைத்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக நிதியமைச்சர் பேராசிரியர் க அன்பழகன் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் அண்ணா நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மலர் வெளியிடுவதற்கான அமைக்கப்பட்ட குழுவின் 2வது கூட்டத்தை கூட்டி ஆலோசித்ததாக தலைமைச் செயலகத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திராவிட தமிழ் கடவுளான முருகனின் ஆடி கிருத்திகை விழா தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும் திராவிட தமிழர்கள் அனைத்து கோயில்களுக்கும் சென்று முருகனை வழிபட்டதாகவும் திருத்தணியில் நடந்த ஆடி கிருத்திகையில் 4 லட்சம் பேர் பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்ததாக திருத்தணியிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவியான வசுந்தராஜாவை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் உத்தரவிட்டதை அடுத்து அவருக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து அவரிடம் விவாதித்ததாகவும் அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவர் லால்கிருஷ்ண அத்வானி அவர்களை சந்திக்க அவருடைய வீட்டிற்கு சென்ற போது அவர் இவர்களை பார்க்க அனுமதிக்க முடியாது என்று கூறிவிட்டதால் அவர் வீட்டில் முற்றுகை இட்டதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது ராஜஸ்தானில் 100க்கும் மேற்பட்டோரை பிற்படுத்தப்பட்ட மக்களை துப்பாக்கியில் சுட்டு கொன்ற தலைவி வசுந்தரா ராஜே என்றும் இவரால் தான் பாரதிய ஜனதா கட்சி லோக்சபா சட்டமன்ற தேர்தல்களில் படுதோல்வி அடைந்தது என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் பன்றிக் காய்ச்சலுக்கு இதுவரை 24 பேர் உயிரிழந்ததாகவும் பூனாவில் அதிகபட்சமாக 15 பேர் உயிரிழந்ததாகவும் மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஆசாத் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் பன்றிக் காய்ச்சல் நோயை தடுப்பதற்கான அனைத்து வழிமுறைகளும் ஆரம்பமாகிவிட்டது என்றும் மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று கூறியிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கோரக்பூர் மாவட்டத்தில் ஜப்பான் மூளைக்காய்ச்சல் நோய் தாக்கி 4 சிறுவர்கள் பலியானதாகவும் இந்த நோய் தாக்கி இதுவரை 152 பேர் பலியாகி இருப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சீன நாட்டில் தேசிய தினத்தை முன்னிட்டு போலீசார் பல இடங்களில் சோதனை நடத்திய போது 50,000க்கும் அதிகமான துப்பாக்கிகளை கைப்பற்றியதாக பீஜிங்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட கடும் இடி மின்னலில் மின்னல் தாக்கி 8 பேர் உயிர் இழந்ததாக ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 14 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக மேகமூட்டங்கள் காணப்படுவதை இந்த படத்தில் காணலாம். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பகல் நேரத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.